கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் வெக்கமான சூடு சொரணம் ஏதாச்சும் இருந்து இதை நீங்கள் பார்த்துக்கிருந்தாலும் இல்லை இது மாதிரி மற்ற நிறுவனங்கள் செயல்பட்டாலும் சின்னந்தண்ணி கழுகுகள் கூட சில விஷயத்தை யோசிச்சு தான் பார்க்கும். ஆனால் அந்த கழுகுகளை விட மோசமாக செயல்பட்டு இருக்குதுன்னா இது மாதிரி அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884025 அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. வெல்கம் டு டிகே டாக்ஸ். இன்னைக்கு நம்ம டாக் ஷோல ஒரு முக்கியமான ஸ்டோரி தான் பேச போறோம். அந்த என்ன ஸ்டோரி அப்படின்றத நீங்க கேளுங்க. பிரபல இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு எளிய வகையில் லோன் தரும், நீங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு காப்பீடு இருக்கு, இறந்து டெத் கவர் பாலிசி போட்டாலும் உங்களுக்கு அந்த லோனை க்ளோஸ் பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய வகையில் நிறைய பேர் மோசடி கும்பல் உள்ள பூந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இது பேங்கா இல்லை மோசடி கும்பலா இல்லை ராபரி கும்பலானே தெரியல. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வாங்க நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். நம்ம திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல சமீனா பானு சாதிக் அலி அப்படின்ற ஒரு தம்பதியினர் வசிச்சு வராங்க. வசிச்சு வரும்போது அவங்களுக்கு பண தேவைப்படுது அப்படின்றதுனால பிரபல ஒரு நிறுவனத்துக்கிட்ட லோன் வாங்குறாங்க. அதாவது யார் அப்படின்னா HDB ஃபினான்ஸ்ல 11,85,000 லோன் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா அவங்களோட வீட்டோட டாக்குமெண்ட் அடமானம் வச்சு லோன் வாங்குறாங்க. அதுக்கு HDBல வாங்கினாலும் HDFC இவங்க ரெண்டு பேருமே ஒரே குடும்பம் தான். அதாவது சிஸ்டர் கன்சல் மாதிரி தான். HDFCல வாங்கினாலும் சரி, HDBல வாங்கினாலும் சரி, இவங்களை விட்டு தர மாட்டாங்க, அவங்கள விட்டு தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. இப்போ லோன் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 11,85,000 லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோனுக்கு மாதம் 24,906 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி மொத்தம் 78 மாதம், அதாவது 6 வருஷத்துக்கு கட்டணும். ஸோ இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு அவங்க அந்த லோனே வாங்குறாங்க. அந்த லோன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இதில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா HDBல ஒரு பாலிசியும் HDFCல ஒரு பாலிசியும், HDBல போகிறது இந்த லோனுக்கான பாலிசி, HDFCல போகிறது உங்கள் டெத் கவர் பாலிசி. HDBல பார்த்தீங்கன்னா 3,785 ரூபா கட்டுறாங்க பாலிசிக்கு, அதாவது லோனோட பாலிசிக்கு கட்டுறாங்க. அது இல்லாமல் HDFCல டெத் கவர் பாலிசின்னு சொல்லி 6,778 ரூபாய் கட்டுறாங்க. அது எப்போனா 30/9/2018 லோன் வாங்குறாங்க. அதே டேட்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க டெத் கவர் பாலிசியும் லோன் பாலிசியும் கட்டுறாங்க. சரி, ஓகே. கட்டிட்டு வரும்போது அந்த டெத் கவர் பாலிசியோட டேட் பார்த்தீங்கன்னா 3/9/2018 29/9/2021 வரைக்கும் டெத் கவர் பாலிசிக்கான வேலிட் டேட் வந்து 3 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ரெகுலராக கட்டிட்டு வராங்க. அதாவது சாதிக் அலியும் சமீனா பானும் ரெகுலராக அந்த லோனை கட்டிட்டு வராங்க. மாசம் 24,906 ரூபாய் கட்டிட்டு வராங்க. கட்டிட்டு வரும்போது 2020 இவர் சாதிக் அலி இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா 2021 வரைக்கும் தான் அந்த டெத் கவர் பாலிசி இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல இருந்துறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஸ்க்கு தெரியப்படுத்திடுறாங்க இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த லோன் தராங்க, வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் வெக்கமான சூடு சொரணம் ஏதாச்சும் இருந்து இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இல்லை இது மாதிரி மற்ற நிறுவனங்கள் செயல்பட்டாலும் சில விஷயத்துல உணர்ந்து செயல்படுங்க. ஒரு விஷயம், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவருக்கான பாலிசி இருக்குன்னா தயவு செஞ்சு போய் தொந்தரவு பண்ணாம அதுக்கான அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத நல்லபடியாக முடிச்சு அவங்க குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில நம்ம சைடு நம்ம காப்பாற்றணும், நம்ம ஒரு உறுதுணையா இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஃபினான்ஸ்ல இது மாதிரி நம்பகத்தன்மையா சில விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் தான் ஏதோ பிணந்தண்ணி கழுகளோட மோசமா சில விஷயத்துல ஈடுபடுறாங்க. சரி, ஓகே. அவங்க வீட்டுக்கு போறாங்க, கேட்கறாங்க இது மாதிரி லோன் நீங்க கட்டுங்க அப்படின்னு. அப்ப சமீனா பானு என்ன சொல்றாங்க, என் கணவர் தானே இறந்துட்டாரு, அவர் தான் லோன் வாங்கியிருந்தாரு, இறந்துட்டாருங்க, ஆல்ரெடி தான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதில் கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, உங்க கணவரோட டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி இவங்க வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க, வாங்கிட்டு போயிட்டு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் கிளைம் பண்ணி கிளியர் பண்ணி தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. வாங்கிட்டு போனதுக்கு இவங்க வீட்டுக்கு ஒரு ரெகுலரா நோட்டீஸ் வந்திருக்கு. என்னடா இவர் நார்மலா இன்சூரன்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் தானேன்னு சொல்லிட்டு அந்த சமீனா பானு கேஷுவலா விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு டைம் பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தெரியுது, இறந்த உங்க கணவரை சாதிக் அலி மேல ஒரு நோட்டீஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் வந்து எதுன்னு பார்த்தோம்னா, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட் 1996 செக்ஷன் 21 இவங்க மேல ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இது கோர்ட்டுக்கே போகாம இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பிரைவேட்டா ஒரு வக்கீலை வச்சு இல்ல ஆடிட்டரை வச்சு இவங்களுக்குள்ளேயே டைரக்டா ஆஃபீஸ்க்கு வர வச்சு முடிச்சுக்கிறதுன்ற மாதிரி இந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்து அந்த ஆக்ட் மூலமா அவர் இறந்த சாதிக் அலி மேல ஒரு நோட்டீஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லீகலா பார்த்தோம்னா என்ன பண்ணோம், இறந்தவருக்கு அப்புறம் யாரு லீகல் ஹையர், அதாவது அவங்களோட வாரிசு யாரு, அவங்க மேலதான் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணும். இவங்க இறந்தவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி இது எப்படின்னா இருக்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் மொத்தமும் இவங்களும் திருடிக்கிட்டு மேற்கொண்டு இவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கான ஒரு ஐடியான்ற மாதிரி இவங்க சில விஷயத்தை பண்ணிருக்காங்க. நம்ம படத்துல நிறைய விஷயத்தை பார்த்துப்போம். இந்த நோட்டீஸை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சமீனா பானு அதுக்கப்புறம் தான் திருச்சி KK நகர்ல ராஜசேகர்ன்ற ஒரு வக்கீல போய் பாக்குறாங்க. அந்த வக்கீலோட அட்வைஸ்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. கேஸ் எப்போ ஃபைல் பண்றாங்கன்னா 24/8/2023 கேஸ் ஃபைல் பண்ணி நுகர்வோர் மன்றத்துல இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் கிளைம் பண்ணிக்கோங்க, எங்கள்கிட்ட பணம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடு சில சப்பக்கட்டெல்லாம் கட்டி இவங்களை ஏமாத்தி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. 15/5/2025 இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட சமீனா பானுவுக்கு அவங்களோட வீட்டோட டாக்குமெண்ட் கொடுக்கணும், மன உளைச்சலுக்கு 5 லட்சமும், அவங்க வழக்கு செலவுக்கு 10,000 தனித்தனி குடும்பமா பிரிஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரே குடும்பமா சேர்ந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, இதை நீங்க பண்ணியே தீரணும் 2 மாசத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம
அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த 11,85,000 வாங்கியிருந்த அமௌண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல நீங்க எவ்வளவு வேவர் பண்ணுமோ வேவர் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நீ செட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க 2 மாசத்துக்குள்ள செட்டில் பண்ணணும். குறிப்பா 12% வட்டியோட அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நிறைவேற்றலன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க எடுப்பாங்க. எதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம ஸ்டோரியில சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களோட நியூஸ் தான் எடுத்து பேசுறோம். இதே மாதிரி சில பேர் யாருக்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியாம, எங்க போய் அணுகிறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. இதே மாதிரி பாதிக்கப்பட்டோம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் பாதிக்கப்பட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சட்ட ஆலோசகர் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வக்கீல் கிட்ட கூட்டு போய் இந்த மாதிரி விஷயத்த நீங்க கையாண்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சில கேசஸ்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும், ஒரு நியாயமும் கிடைக்கும். அதே மாதிரி குறிப்பா இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு என்ன சொல்றதுன்னா, பிணந்தினி கழுகுகள் கூட சில விஷயத்த யோசிச்சு தான் பார்க்கும். ஆனா அந்த கழுகுகளை விட மோசமா செயல்பட்டு இருக்குதுன்னா இது மாதிரி ஃபினான்ஸ் நிறுவனமும் இன்சூரன்ஸ் நிறுவனம் தான் செயல்பட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நிறுவனம், ஃபினான்ஸ் நிறுவனத்தெல்லாம் நம்பி நிறைய பேர் ஏமாந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு டாக் ஷோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் டிகே. டாடா, பை பை. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.